Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 24th April 2023. ஒவ்வொரு நாளும் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனும் கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்றைய தகவலை பார்க்கலாம். பொதுவாக வாரத்தின் முடிவில் முடிஞ்ச அமெரிக்க சந்தை பெரிய மாற்றம் இல்லாமல், அதாவது டவ் ஜோன்ஸ் S&P 500 எல்லாம் பார்த்தீங்கன்னா 0.07, 0.09, நாஸ்டாக் 0.11 இந்த மாதிரி மேலையும் இல்லை கீழையும் போல் அந்த மாதிரி ஒரு நடுநிலையோடு முடிந்திருப்பதாக நம்ம பார்க்கிறோம் சென்ற வாரம். இன்னைக்கு காலையில துவங்கிய ஆசிய சந்தைகள் எப்படி இருக்கின்றதை பார்க்கலாம். பெரும்பான்மை ஆசிய சந்தைகள் எல்லாமே இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. ஜப்பானோட நிக்காய் மட்டும் ஓரளவுக்கு இப்போது மேலே எழுந்து வியாபாரமானாலும் கூட ஹாங்காங்கோட ஹாங்சங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷாங்காய், தாய்வான் எல்லாமே மார்ஜினலி டவுன் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே நேரம் நம்முடைய சந்தை நிப்டியானது சிங்கப்பூர்ல HX நிப்டி என்ற பெயரில் வியாபாரமாகிறது. இது தற்போது ஒரு மார்ஜினலி அப் 40 இருந்து 50 புள்ளிகள் சற்றே உயர்ந்து வியாபாரமாகி வருவதாக பார்க்கிறோம். இந்த உயர்வுக்கான ஒரு காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முக்கியமா ICICI பேங்க் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவர்களுடைய காலாண்டு முடிவுகள் சந்தை எதிர்பார்ப்பை விட கூடுதலாக இருப்பது என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நிப்டியோட ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 17,440, 17,850 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரேஞ்சில தான் இப்போ இருக்கு. இதோட மிட் பாயிண்ட்ல இப்போதைக்கு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த மந்த்லி எக்ஸ்பயர்ல இதுக்குள்ளேயே முடியுதா அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதை 850 உடைச்சா கூட 18,050, 100 இங்க வலிமையான ஒரு தடையில இருக்கிறதாவும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். நிப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் ஐசிஐசிஐ பேங்க் வலுவாக Q4 ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்கிற நிலையில அது நிப்டி பேங்க் மேல் நோக்கி தூக்குமா அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்கணும். அதனுடைய ரேஞ்ச் அப்படின்றது இப்போ நம்ம 41,000 சப்போர்ட் ஆகும், 43,100 ரெசிஸ்டன்ஸா வச்சிருக்கோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 10-year bond yield 3.53, டாலர் இண்டெக்ஸ் 1.75 இதெல்லாம் பெரிய மாற்றம் இல்லாமல், அதாவது சிறு சிறு மாற்றங்கள் தற்போது இருப்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி பிரண்ட் குரூடும் அந்த 86 கீழே விழுந்த பிறகு 81 ரேஞ்சில் அப்படியே இருக்கிறத பார்க்கிறோம். 81.05 கோல்டும் உச்சத்தை தொட்ட பிறகு இப்போ இந்த 2000 மார்க் ஒரு பெர் டாலர், $2,000 பெர் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவீட்டுல இருந்து கொஞ்சம் இறங்கி தற்போது 582 என்ற அளவில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஆக தங்கம் தற்போது வலிமையான ஒரு தடநிலையை தொடர்ந்து உருவாக்கி கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். USD ஐநாரும் 82.10, இது பாத்தீங்கன்னா இந்த 82.30, 81.70 ஒரு 60 பைசா கேப்ல தொடர்ந்து வியாபாரம் ஆகிட்டு நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி முக்கியமான சில மேக்ரோ எக்கனாமிக்கல் டேட்டா வெளியாக இருக்கிறது, நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யூஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அதனுடைய Q1 GDP டேட்டா வெளியிட இருக்கிறது 27ஆம் தேதி. பேங்க் ஆஃப் ஜப்பானோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் 27ஆம் தேதி ரிலேட்டட்கான டெசிஷன் எடுக்க போறாங்க. இந்தியாவோட பிஸ்கல் டெபிசிட்டான டேட்டா 28ஆம் தேதியும், யூரோசோனோட GDP டேட்டா 29ஆம் தேதியும் வர இருக்கிறது. ஆக இந்த வாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமான எக்கனாமிக்கல் டேட்டா எல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழல் இருக்கிறத பார்க்கிறோம். அதே நேரம் Q4 ரிசல்ட்ஸ் சொல்லக்கூடிய வகையில இந்தியாவினுடைய முக்கிய நிறுவனுடைய Q4 ரிசல்ட்ஸ் தொடர்ந்து வெளியே வந்துகிட்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இப்போ போன வாரம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் முடிஞ்ச பிறகு வெள்ளிக்கிழமை, அடுத்த நாள் சனிக்கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட் அது ஸ்ட்ரீட் எஸ்டிமேட்டை விட அதாவது அதிகமான அளவு லாபத்தை காட்டியிருப்பதாக பார்க்கப்படுகிறது. ICICI பேங்க் சூப்பர் டூப்பர் ரிசல்ட்டாக நம்ம பார்க்கிறோம். இது கிட்டத்தட்ட 30% லாபத்தை கூட்டி காட்டியிருப்பதாக பார்க்கிறோம். அது இல்லாம இனிமேல் வரக்கூடிய நாட்கள்ல அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான நிறுவனங்களுடைய ரிசல்ட்ஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ICICI பேங்க் ரெண்டு மட்டுமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20% வெயிட்டேஜ் இருக்கக்கூடியதா பார்க்கிறோம். அப்ப இந்த ரெண்டு நிறுவனங்கள் இன்னைக்கு ஏறினா கூட நிப்டியை தூக்கி நிறுத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். அதே நேரம் இந்த வாரத்துல பஜாஜ் ஆட்டோ, மாருதி போன்ற ஆட்டோ துறை சார்ந்த நிறுவனங்களுடைய முடிவுகளும், ஆக்சிஸ் பேங்க், கொடாக் பேங்க் போன்ற வங்கித்துறை சார்ந்த நிறுவனங்களுடைய Q4 முடிவுகளும் வருகின்றன. அதே மாதிரி FMCGயோட மார்க்கெட் லீடர் HUL வருது. இதே மாதிரி நம்ம குவார்டர்லி ரிசல்ட் மாதிரி யூஎஸ்ல குவார்டர் ரிசல்ட்ஸ் முக்கியமான நிறுவனங்களுக்கெல்லாம் வர இருக்குது. அமேசான், மேட்டா, ஃபேஸ்புக், கூகுள் இந்த மாதிரியான முக்கிய நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகளும் வர இருக்கின்றன. ஆக இந்த வாரம் முழுவதும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பொருளாதாரம் சார்ந்த நிகழ்வுகள், அதே மாதிரி முக்கிய நிறுவனங்களுடைய காலாண்டு முடிவுகள் இதெல்லாம் இருக்கிறதுனால சந்தையில் சற்றே கலகலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது.
அதே நேரம் எஃப்ஐஸ் வந்து இதுல செல்லரா மாறி இருக்காங்க. அது கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல 2116 கோடி. இந்த ஒரு விஷயம் தான் சந்தையினுடைய ஏற்றத்திற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பதாக நம்ம இப்போதைக்கு பார்க்கிறோம். டிஐஎஸ் சொல்லக்கூடிய உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் 1232 கோடிக்கும் வாங்கியிருக்கிறார். ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் ப்ரோக்ராம் அடுத்த திங்கட்கிழமை ஆரம்பிக்குது. இது ஒரு கூடுதல் தகவல். அதே மாதிரி மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இது வந்து இரவு 8ல இருந்து 9 மணிக்கு ஆன்லைன்ல 4 வார ப்ரோக்ராம். ஸோ கம்ப்ளீட் ப்ரோக்ராம் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையுமே தமிழ்ல படிப்பதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஃபியூச்சர்ஸ் நிஃப்டி அப்படின்றது வந்து எவ்ரிடே நம்ம 11 மணிக்கு வந்து எக்ட்ரா டிவியோட யூடியூப் சேனல் பண்றோம். ஸோ அன்னைக்கு வியாபார வாய்ப்புகள் அடையாளம் காணப்படுகிறது. ஸோ கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து 3வது நாளாக ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் அப்படின்னா ஒரு கன்சாலிடேஷன். ஸோ ஒருவேளை இது மேல் நோக்கி திரும்பினால் ஒரு வலுவான ஏற்றத்துக்கு வழிவகுத்தாலும் கூட 17,850 என்ற ஒரு இடம் முக்கியமான தடைநிலையாக இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதை உடைச்சாதான் சந்தையானது அடுத்த கட்ட ஏற்றத்திற்கு போக வாய்ப்பு இருக்கிறது. கீழே இறங்கிடுச்சு அப்படின்னு சொன்னா 17,740 அப்படின்ற இடம் மிக முக்கியமான உடனடி ஆதரவு எல்லையாக நம்ம பார்க்கலாம். இந்த 2 எல்லைக்கிடையே தற்போது சோர்ந்து வருகிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாள் இனிமையான நாளாக இருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.